பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கிளம்பலாமா? நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சீரம். இந்த சீரம் வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரம் வச்சுருந்தேன். அதை திருப்பி வாங்குறதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நான் இந்த சீரம் வாங்கினேன். அது வந்து போட்டேன். பின்னாடி இருக்க சன்லைட் எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஐயோ, என் ஃபோன் கேமரா வேறு கீழே விழுந்துருச்சு, அதையும் எல்லோரும் மன்னிச்சிடுங்க. சீரம் வந்து நான் வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு, நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் போடுறத விட வந்து நெக்கு, கை அங்கெல்லாமும் போடுறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சீரம் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஜென்டலாக வந்து ஃபேஸில் லைட்டாக மசாஜ் கொடுக்குற மாதிரி, ப்ளட் சர்க்குலேட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். சாரி, திருப்பி என்னோடய கேமரா கீழே விழுந்துருச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஆக்வாலஜிக்கோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து அந்த டப்பா ரொம்ப பெருசாக இருக்கனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வந்து இது சும்மா ஏதோ வாங்குறதுக்கு ஏதோ சாப்பிட்றக்கு வாங்கும்போது இதில் சாஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த டப்பாவை க்ளீன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுட்டேன். என்கிட்ட ப்ராப்பரான ஸ்டாண்ட் இல்லாததுனால வந்து என்னோடய ஃபோன் வந்து அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அதை எல்லோரும் மன்னிச்சிடுங்க. அப்புறம் மாய்ஸ்சரைசரும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அது அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் வந்து இது வந்து பொறுமையாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து என்ன போட்டேன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் எடுக்கிறேன். சன்ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போனோம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிட்டோம். போகிற வழில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி ஊர்வலம்லாம் போச்சு. அது பார்த்துட்டு அப்புறம் இளநீலாம் வந்து குடிச்சிட்டு அப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வர வழில வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸு, நெகாப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டோம். அப்போ வந்து நாங்கள் அப்படியே சும்மா பேசிக்கிட்டே வந்து அது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுலாம் இருந்தோம் அப்படியே பொறுமையாக. அப்படியே நாங்கள் ஜாலியாக வந்து சாயங்காலம் அப்படியே பேசிக்கிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நானும் என் தம்பியும் நெகாப்பழம் அப்படியே சும்மா ஃபன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ருந்தோம். அப்படியே நெகாப்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் கோழிங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மேய்க்க விட்டுட்ருந்தோம். அதாவது கொஞ்சம் அப்படியே வெளில விட்டுட்ருந்தோம். அது முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து டீ, பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்ருந்தோம். வடை வந்து இந்த மாதிரி டீயில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸ் ரூம் போனேன். அங்கே வந்து ரொம்ப பக்தி மயமாக எங்கள் அப்பா வந்து செட் பண்ணி வச்சுருந்தாரு. ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என் தம்பிக்கு அட்டை போடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தாரு. எனக்கு அட்டைலாம் போட தெரியாது. அவங்க போகிறத பார்த்துட்டு சும்மா வந்து ஏதாச்சும் டேப் போட்டு தர்றது, லேபிள் ஓட்டுறது, நேம் எழுதுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். என் தம்பியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து அப்படியே வந்து எங்கள் கூடயே உட்காந்துட்டு இருந்தான். என்ன பார்த்திங்களா, நான் நேம் எழுதுறேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். லேபிளில் வந்து ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். என் தம்பி தான் வந்து என்னை இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கான். அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அப்பா எப்பவுமே வந்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தியோ சோயா சங்ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இருந்தோம். அப்புறம் எங்கள் டாமி வந்து எங்கள் கூட விளையாட்டுக்கு வந்தோம். எங்கள் டாமி கூட அப்படியே விளையாண்டுட்டு அன்றைக்கான டே வந்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான், பாய்.